நவம்பர்ல வர ஐசிஎன் கோவா ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண லாஸ்ட் ஒரு 7 வீக்ஸாவே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரெப் எல்லாத்தையும் ஒரு டெய்லி விளாகா போஸ்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான். ஸோ நேச்சுரலா எப்படி பாடி பில்டிங் பண்றாங்க, என்ன மாதிரியான ஒர்க் அவுட் ஃபாலோ பண்றாங்க, எப்படி டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு கார்டியோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ வரும். ஸோ வழக்கம் போல மார்னிங் ஜிம் போயிட்டு கிளைண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னைக்கு செஸ்ட் அண்ட் பேக் ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கார்டியோ பண்ணிட்டு லைட்டா போஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால கீரை வாங்கி சமைச்சு பார்ப்போம்னு கடைக்கு போனேன். கடையில இருக்கவங்க ஆளாளுக்கு ஒரு கீரை பேரை சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கடைசியில ஒரு கீரையை எடுத்துட்டு சமைக்கலான்னு வந்தா நம்ம பாய்ஸ்னா சன்ரைஸ் பார்க்க போயிட்டு கடைசியில மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு மீனையும் கீரையை வச்சு டயட்டை ரெடி பண்ணிடுவோம்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹை கேலரி டே எனக்கு. அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டா 4 ஹோல் எக்ஸ், கொஞ்சம் கிரேப்ஸ், 2 மீனை சாப்பிட்டு சமைக்க போயாச்சு. ஸோ இந்த கீரையெல்லாம் பிச்சு போட்டு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்ட கையோட ஸ்டெப்ஸை கவர் பண்ணிடலான்னு போனா ஒரே காத்து மழையா இருந்தது. கொஞ்ச நேரம் தான் நடந்தேன். அப்புறம் ஸ்டெப்ஸை கவர் பண்ணதுக்குள்ள மழை வந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாளுக்கு தேவையான ஓட் மீலை ரெடி பண்ணி எடுத்துட்டு எசென்சியல் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு தூங்க போயாச்சு. ஸோ நாளைக்கு பார்ப்போம்.